கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறீங்க? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எனவே எப்பொழுதும் கர்த்தரோடு சமூகத்தில் சந்தோஷமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் வாசித்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட எல்லாரோடு கூட பேசியிருப்பான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சங்கீதம் 32:8 வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் மாத்திரம் தான் நமக்கு காட்ட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கவங்க வழி சொல்லலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழி சொல்லலாம், உங்களோடு இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் வழி சொல்லலாம். ஆனால் அந்த வழியெல்லாம் தவறாக போய்விடும். கர்த்தர் சொல்கிற வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை செம்மையான பாதையிலே நடத்தி செல்லவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிற என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த காலவெளியிலே ஆமென் கர்த்தருடைய வார்த்தையும் ஹல்லேலூயா தேவனுடைய நடத்துதலை பற்றி தான் இருக்கிறது. ஆமென். எவ்வளவு கோஇன்சிடென்ட் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைப்பது ஒன்றும் தடையப்படாது. அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால் இங்கிருந்து ஹல்லேலூயா சொல்கிற சங்கீதத்தின் மூலமாக இங்கிருந்து சொல்லப்படுகிற ஹல்லேலூயா தேவனுடைய ஆராதனை மூலமாக அந்த வார்த்தை வரும், அந்த ரேமா வார்த்தை வரும். ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அந்த ரேமா வார்த்தையை பற்றி கொண்டு அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் அவர் கிருபை தருவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவை பற்றி ஹல்லேலூயா சில காரியங்களை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. மோசேயோடு கூட இருந்த யோசுவா. ஆமென். ஹல்லேலூயா. நூனின் குமாரனாகிய யோசுவா என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை ஹல்லேலூயா எகிப்திலிருந்து ஹல்லேலூயா கானான் தேசத்திற்கு வழி நடத்தி செல்வதற்காக மோசேயை கர்த்தர் முன்குறித்து தெரிந்து கொண்டு அவருடைய எல்லா காரியங்களும் சொல்லி ஹல்லேலூயா மோசேயோடு கூட ஹல்லேலூயா தேவன் இருந்தபொழுது அவருக்கு துணையாக மோசேயோடு கூட இருந்தவர் யாருன்னு சொன்னா யோசுவா என்று சொல்லி நாம் எல்லாரும் அறிவோம். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா யோசுவா என்ற பெயருக்கு கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையிலே ஹல்லேலூயா கர்த்தர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவுடைய பெயர் கர்த்தர் ரட்சிக்கிறார், கர்த்தர் ரட்சகராக இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம் கொண்ட யோசுவா ஹல்லேலூயா என்பவன் மோசேயோடு கூட என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா பிரயாணப்பட்டு வருகிறதை நாம் பார்க்க எனக்கு பிரியமான ஹல்லேலூயா யோசுவா ஒரு வாலிபனாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்தவனாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தவனாக மோசே சொல்லுகிற வார்த்தையை அப்படியே கேட்டு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கிற மகனாக இருந்தான் என்று சொல்லி வார்த்தையானது சொல்லிக் கொண்டிருக்க எனக்கு பிரியமான ஹல்லேலூயா யோசுவா என்ற ஹல்லேலூயா பேருக்கு கிரேக்க பதம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இயேசு என்று சொல்லி பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோசுவாவுடைய கிரேக்க ஹல்லேலூயா பெயரின் அர்த்தம் இயேசு என்று சொல்லி பார்க்க எனக்கு பிரியமானவர்களே, மத்தேயு 1:21 வசனத்தில் நாம் எல்லாரும் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனென்று சொன்னால் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பாராக என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா மோசே மரணம் அடைந்த பிற்பாடு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்ல கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா அன்று ஹல்லேலூயா இயேசு நம்முடைய பாவங்களை ரட்சித்தார். இங்கு யோசுவா மோசே மரணமடைந்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்கான கிருபையை தேவனிடத்திலிருந்து பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. எனவே யோசுவா தேவனோடு கூட இருந்தான், தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஹல்லேலூயா கர்த்தரை சார்ந்து நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்காக வைத்த எல்லா காரியங்களையும் அவர் நியமித்த அவர் சித்தமான நேரத்தில் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் ஆமென். ஹல்லேலூயா 1:9 வசனம். இந்த யோசுவாவில் 1 முதல் 9 வசனம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். முதல் 1 முதல் 8 வசனங்கள் தேவன் ஹல்லேலூயா யோசுவாவுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா இந்தந்த காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசுவாவுக்கு சில கட்டளைகளை 1 முதல் 8 வசனம்
வசனங்கள் வரை ஹalleluya கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் தியானிக்கலாம். ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். 8வது வசனம் மாத்திரம் நீங்க வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எப்பொழுது? இரவும் பகலும் ஹல்லேலூயா அவருடைய வசனத்தை தியானித்து அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆமென் ஹல்லேலூயா. அவர் உன் வழியை வாய்க்க பண்ணுவான்னு சொல்லி நான் பார்க்க எனக்கு பிரியமான. எனவே இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் சில கட்டளைகளை தேவன் ஹல்லேலூயா கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னா 9வது வசனத்தில் கொடுக்கக்கூடிய வாக்கு நாம் வாசிக்க போறோம். வாசிக்கலாம் 9வது வசனத்தை. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே. திகையாதே. கலங்காதே. கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உன்னோட இருக்கிறார் என்று சொல்லார். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் எத்தனை பேர் கலங்கத்தை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஐயா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் ஹல்லேலூயா வார்த்தை சொல்கிறது, ஐயா நீ பயப்படாத, கலங்காத, திகையாத. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்காங்க. பிரியமான ஹல்லேலூயா. மோசே மரித்த பிற்பாடு யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ கலங்காத, நீ திகையாத. ஹல்லேலூயா நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத பார்க்க எனக்கு பிரியமான. இந்த காலை வேளையில நீங்க கலக்கத்தோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதானா? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்கிறார். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் யோசுவாவோடு கூட எப்படியாக இருந்தார்? யோசுவா ஹல்லேலூயா எந்த விதமான காரியங்களை செய்தபடியால் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார் சொல்லி ஒரு 5 காரியங்களை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு சில காரியங்களை செய்ய வேண்டும். நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் சில காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்தவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே யோசுவா செய்த 5 காரியங்களை நாம் பார்க்க போறோம். யோசுவா இந்த 5 காரியங்களை செய்ததன் மூலமாக கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து யோசுவாவை நடத்தினார் என்று சொல்கிற வார்த்தைக்கு ஏதுவாக இந்த காரியங்களை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது, யோசுவா தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவராக காணப்படுகிறவர் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. யோசுவா எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற மகனாக காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென் ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தர் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. மோசேயோடு பேசின பிற்பாடு மோசே பாளையத்துக்கு திரும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய பணிவிடைக்காரனாகி இருக்கக்கூடிய ஹல்லேலூயா இந்த யோசுவாவானவன் எங்க இதை விட்டு பிரியாதிருந்தானா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா.
இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டும் என்று சொன்னா நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. என்னது ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னா தேவனுடைய சமூகம். ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை விட்டு நீங்க பிரியாதபடி இருந்து அவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய தேவைகளை நீங்க அவருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது ஹல்லேலூயா அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்தில் செலவழிக்கிறோம் என்று சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் அவசியமா இருக்கு. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட தேவனோடு கூட ஒரு உறவு வைக்கிற தனிப்பட்ட நேரம் நமக்கு வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனோடு கூட உறவு வைத்திருக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. நீங்களே அதை நிதானித்து பார்த்துக் கொள்ளுங்க. ஆமென் ஹல்லேலூயா. காலையில அதிகாலையில நினைச்சலாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கலாம், அவரோடு கூட உறவாடலாம். சிலர் நைட்டு ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் அதிகாலையில் ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் அவங்களுக்கு கிடைக்கும் போது இடத்துல நினைச்சுவாங்க தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. இந்த காலையில கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரியாதபடி அவருடைய பிரசன்னத்தில் நீங்க ஜெபிப்பீர்கள் என்று சொன்னா ஹல்லேலூயா அவர் உங்களை ஹல்லேலூயா கூட இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. எப்படி யோசுவா ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தை விட்டு ஹல்லேலூயா எப்பொழுதும் ஹல்லேலூயா பிரியாதவனாக காணப்பட்டானோ, எப்பொழுதும் அவர் சமூகத்திலிருந்து ஹல்லேலூயா தேவனை நோக்கி ஜெபிக்கிற மகனாக இருந்தானோ, அதே போல நாமும் யோசுவா போல நினைச்சோம் ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா எப்பொழுது இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஹல்லேலூயா நமக்கு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆமென் ஹல்லேலூயா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேவை வந்துட்டுனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு மாற மாட்டாங்க. ஆமென் ஹல்லேலூயா. அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? ஹல்லேலூயா அப்படி ஜெபம் குறைந்து விட்டு. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன் ஹல்லேலூயா ஜெபம் நமக்கு மூச்சு மாதிரி. ஹல்லேலூயா. மூச்சு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, மூச்சு இல்லைன்னா உயிர் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எப்பொழுது நீங்கள் தனிப்பட்ட நேரத்தில் தேவனோடு கூட உறவாடுகிற, தேவனோடு கூட பேசுகிற, தேவனோடு கூட ஜெபிக்கிற, உங்களுடைய எல்லா குறைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம தேவைக்கு மாத்திரம் தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. அவருடைய சமூகத்திலிருந்து நீ ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா எல்லா விதமான துக்கத்தையும் அவர் சந்தோஷமாக மாற்ற பரிசுத்தாவினால கூடும். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தில் நீங்கள் வரும்பொழுது அந்த அனுபவத்தை விட்டு விலகாதபடி இருக்க பரிசுத்தாவின் உங்களுக்கு அவர் கிருபை தருவார். இந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா மோசே மரணமடைந்த பிற்பாடு யோசுவா தேவனுடைய சந்நிதியில் ஹல்லேலூயா அதை விட்டு பிரியாதவனாக எப்பொழுதும் ஜெபிக்கிறனாக எந்த காரியத்தை ஹல்லேலூயா செய்வதாக இருந்தாலும் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலவிதமான முறுமுறுப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஹல்லேலூயா பலவிதமான ஹல்லேலூயா எரிச்சலின் காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஹல்லேலூயா யோசுவா மேலே போட்டாலும் ஆனாலும் அவன் தேவனுடைய சமூகத்தில் பிரியாதவனாக இருந்து அவருடைய சமூகத்தில் ஜெபித்து எல்லா காரியத்தையும் செய்கிற மகனாக காணப்பட்டான். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து அவர் நடத்தவர் உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். இந்த காலையில் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் காரியங்களை கேட்டு ஆண்டவரே நான் அந்த காரியத்தை செய்யப்போன்னு சொல்லி தேவனிடத்தில் ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் ஜெபித்து உறவாடி நீங்கள் காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நீங்கள் கேட்கலாம், ஆமாம் பிரதர் நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் ஆல்ரெடி ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணேன், ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை மாற மாட்டேக்க, எனக்கு இந்த போராட்டம் மாற மாட்டேக்க, எனக்கு தடை தானே வருதுன்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா தேவன் அதை எதற்கு அனுமதிக்கிறான்னு சொன்னால் உங்களை இன்னும் பலப்படுத்த கிறிஸ்துவில் ஹல்லேலூயா உங்களை இன்னும் விசுவாசத்தில் தைரியப்படுத்த கர்த்தர் விதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் ஏற்ற வேளையில் அந்த தடைகளெல்லாம் மாற்றி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் உடனே வேணும், நமக்கு எல்லாருக்கும் ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு உடலுக்கு நல்லது கிடையாது. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அது வெந்தும் வேகாமல் அதில் என்னெல்லாம் ஊற்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹல்லேலூயா அந்த ஹோட்டல்ஸ்லாம் போய் நினச்சாங்க ரைடு பண்ணிங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னால் வாங்கி வச்ச கறியெல்லாம் நினச்சாங்க கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா நம்ம நல்லா நினச்சிரும் சுவையாக சாப்பிட்டுட்டு வரோம். சிலருக்கு வயிறு
ஒத்துக்கிற மாட்டேங்க. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களுக்கு ஹல்லேலூயா இனிமையாக தோன்றுகிற வார்த்தைகள், ஹல்லேலூயா உங்களை கவருகிற வார்த்தைகள், ஹல்லேலூயா உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒவ்வாத வகையாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, சத்திய வார்த்தையாகிய ஹல்லேலூயா இந்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பரிசுத்தாவின் நினைச்சவரான் வார்த்தையின் மூலமாக அவர் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்க அந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா நாம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க, கர்த்தரோடு கூட இருந்து ஜெபிக்கிற அனுபவத்தில் வளர பரிசுத்த நமக்கு கிருபை தருவாராக. எனவே முதலாவதாக யோசுவா ஹல்லேலூயா தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனாக இருந்தான், தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாதவனாக இருந்தான். அது மட்டுமல்லாதபடி தேவனுடைய சமூகத்திலிருந்து மோசையோடு கூட இருந்து உண்மையோடு கூட ஹல்லேலூயா உடன் ஊழியனாக இருந்து தேவனுக்காக ஹல்லேலூயா ஓடுகிற மகனாக யோசுவா இருந்தபடியால் எல்லா காரியத்தையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து கேட்டுக்கொண்டு செய்தபடியால் தேவன் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. எனவே முதலாவது நாம் பார்த்தோம், அல்ல தேவ சமூகத்தை விட்டு தேவ சமூகத்தை மோசே யோசுவா பிரியாதவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல போராட்டம் இருக்கும், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு போராட்டம் எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு கர்த்தருக்கு மாத்திரம்தான் ஹல்லேலூயா முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக, அவருடைய சமூகத்திலிருந்து நீங்காமல் எப்பொழுதும் அவரோடு உறவாடுகிற தனிப்பட்ட முறையிலே உறவாடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அதைத்தான் பரிசுத்தாவே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்க எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த யோசுவா ஹல்லேலூயா அவரோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. எனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஹல்லேலூயா தேசத்துக்கு ஹல்லேலூயா நடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருந்து ஜெபிக்கும் பொழுது மாத்திரம்தான் கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல முடியும் என்கிற விசுவாச நம்பிக்கையோடு ஓட பரிசுத்தாவே நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா யோசுவாவோடு கர்த்தர் இருந்ததற்கான காரணம் ஹல்லேலூயா என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்க்கிறோம். என்னாகமம் 32:11 பார்க்கிறோம். அவன் உத்தமமாகவும் கீழ்ப்படியுள்ளவராகவும் யோசுவா என்ற வாசிங்க சிஸ்டர். என்னாகமம் 32 உத்தமமா என்னை பின்பற்றின. ஆமென். உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. ஆமென். பாருங்க ஹல்லேலூயா. அப்ப உத்தமமா யோசுவா யாரை பின்பற்றாரு? கர்த்தரை பின்பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான இந்த காலை வேளையில் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு உத்தமமாய் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் நினைச்சோம் தேவனை பின்பற்ற வேண்டும், கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டும். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோசுவா 11ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா கீழ்ப்படிதலை பற்றி கர்த்தர் சொல்கிற பார்க்கிற வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் தனக்கு தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதை மோசே யோசுவா கட்டளையிட்டிருந்தார். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. பாருங்க, அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் அவன் விடவில்லை அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கீழ்ப்படிந்தான். ஆமென். ஹல்லேலூயா. மோசே சொன்ன கட்டளைகளை எல்லாம் செய்றான். அல்ல யோசுவா கீழ்ப்படுகிற மகனாக பார்க்கிறோம். எனக்கு பிரியமான இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளை, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்களை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை சற்று நிதானித்து பார்ப்பது மிகவும் அவசியமா இருக்கு. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நாம் கர்த்தருக்கு உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. அதைத்தான் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் யோசுவாவும் காலேபும் ஆமென் ஹல்லேலூயா உத்தமமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல ரெண்டு பேரும் பிரவேசிக்கிறத பார்க்க எனக்கு பிரியமான இந்த கால வேளையில நீங்க தேவனுக்கு உத்தமமாய் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நீங்க இருக்கும் பொழுது தேவன் உங்களை வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு அவர் நடத்தி செல்ல அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் அல்லாதபடி ஹல்லேலூயா நீங்களும் நானும் உண்மையும் உத்தமத்தோடும் அவர்
அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஏன் நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்ம தேவனுக்கு உத்தமமாய் நடக்கவில்லை. நாம் தேவன் நம்மோடு கூட ஏன் இல்லை என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக நாம் நடந்து கொண்டிருக்கோம். சில வேளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹல்லேலூயா, தேவன் ஒன்று செய்யணும் இன்னொன்று நம்ம செய்வோம். ஆமென் ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போச்சோன்னா இன்னொரு இடத்துக்கு நம்ம போவோம். நினைவுக்கு போச்சோன்னா தர்சிஸுக்கு போவோம். பாருங்கள் ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நியமித்தபடி எல்லாம் நடக்கும். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். அவன் தூக்கி கடலில் போடுவாங்க, மீன் வரும், முழுங்கும், 3 நாள் இருப்பான், பிரச்சனை போராட்டங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி நம்ம தேவனுக்கு பிரியமாய் உத்தமமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொன்னால் எல்லா விதமான தடைகளையும் மாற்றி தேவன் நம்மை நடத்தி செல்ல ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு உத்தமமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து உண்மையுள்ள பிள்ளைகளை நாம் நடக்க வேண்டும். எப்படி யோசுவா ஹல்லேலூயா கீழ்ப்படிந்தானோ, எப்படி யோசுவா உத்தமமாய் தேவனுடைய காரியங்களை செய்தானோ ஹல்லேலூயா, அப்படி நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்ற எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென். எத்தனை பேர் நம்ம உத்தமமாக இருக்கிறோம், எத்தனை பேர் நாம் கீழ்ப்படுகிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். வீட்டில் ஆமென் பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படினா நமக்கு ரொம்ப கோவம் வருது. ஆமென். பிள்ளையை கீழ்ப்படினா நமக்கு கோவம் வருது. ஆனால் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. எவ்ரிதிங் கிராண்டட். நம்ம எல்லாம் என்ன செய்வோம், கர்த்தர் நம்ம மன்னிக்கிற தேவன் சொல்லி செய்வோம். நம்ம எல்லாத்தையும் கிராண்டடாக எடுத்துக்கொண்டிருக்க எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சென்று சேர வேண்டும் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக உத்தமமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்தமை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறோம், யோசுவாவோடு கர்த்தர் எப்படி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமென் ஹல்லேலூயா. மோசே 12 கோத்திரத்தில் ஊர் ஆள்களாக தெரிந்து கொண்டு அந்த ஹல்லேலூயா அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்புறதை நாம் எல்லாரும் அறிவோம். எனக்கு பிரியமானவர்களே, அதில் 10 பேர் நினைச்சுன்னு சொன்னால் அந்த தேசம் ஹல்லேலூயா அதை நம்ம பிடிக்க முடியாது. அந்த தேசத்தில் உள்ளவர்களாம் ராட்சசராக இருக்கிறாங்க, பெரியவர்களாக இருக்கிறாங்க, நம்ம அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம்னு சொல்லி அந்த 10 பேரும் சொன்னாலும் ஹல்லேலூயா இந்த நாளிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசுவாவும் காலேபும் மாத்திரம் என்ன சொல்லுங்க சொன்னால் அந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் நம்முடைய கைக்கு வாய்க்க பண்ணி தருவார் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது ஹல்லேலூயா மற்றவர்கள் எந்த விதமான ஹல்லேலூயா ஆப்போசிட்டான காரியங்களை சொன்னாலும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், ஹல்லேலூயா உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிற தேசத்தை உங்கள் கையில் கொடுப்பேன் என்று சொல்கிற அந்த சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அந்த தேசத்தை கொடுத்து உங்களை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று செய்யணும், விசுவாசிக்கிற பிள்ளைகளை நாம் மாற வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவாவும் காலேபும் விசுவாசிச்சாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை தருவார். ஹல்லேலூயா. அவங்க அந்த ஜனங்களை பார்க்கல, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கல, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கல. ஹல்லேலூயா. அவங்க எதை பார்த்தாங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைத்தார்கள். கர்த்தரை வாக்குத்தத்தம் பண்ண அல்ல தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு தருவாருங்கிற விசுவாச நம்பிக்கையோடு கூட ஹல்லேலூயா யோசுவாவும் காலேபும் நடக்கும் பொழுது கர்த்தர் அந்த தேசத்திற்கு இவர்களை கொண்டு சேர்த்ததை நாம் பார்க்க எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. எனவே இந்த காலையிலே உங்களுடைய விசுவாசம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரின் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்க எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுகிறது ஹல்லேலூயா. சிலர் குதிரைகளையும் ரதங்களையும் குதிரைகளையும் ஹல்லேலூயா நம்புவார்களானால் நாங்கள் எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே
மேன்மை ஆமென். பாராட்டுவோம். நாங்கள் எங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை மேன்மை பாராட்டுவோம். அவங்க ரதத்தை மேன்மை பாராட்டும், குதிரையை மேன்மை பாராட்டும், நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்துல மாத்திரம்தான் இருக்க வேண்டிய. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா 10 பேர் காரியங்களை மாறுதலாக பேசினாலும் 2 பேர் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்ததுனால ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தான்னு சொல்ல பார்க்க. எனக்கு பிரியமான இந்த காலை வேளையிலே உங்களுடைய விசுவாசம் யார் மேல இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் உங்க பணத்து மேல இருக்கிறதா? உங்க விசுவாசம் உங்க படிப்பு மேல இருக்கிறதா? உங்க விசுவாசம் உங்க நண்பர் மேல இருக்கிறதா? ஹல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை உங்க பெற்றோர் மேல இருக்கிறதா? ஹல்லேலூயா. எல்லாம் வீணாக போகிவிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆமென். ஹல்லேலூயா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கூட பிறந்த ஹல்லேலூயா சகோதரன் கொலை செய்கிறான். எதுக்கு? சொத்துக்கு. கூட பிறந்த சகோதரி ஏமாற்றுகிறாள். எதுக்கு? நகைக்கு. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. கூட பிறந்தவங்க கூட ஹல்லேலூயா உற்றார் உறவினர் ஆமென். ஹல்லேலூயா. அம்மா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா ஜெபத்தில் அவங்கள மாதிரி யாரும் இல்லை. வெள்ளையும் போட்டுக்கிட்டு ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைன்னு சொல்லி பல ஊழியங்களை செய்து கொண்டு, ஆனால் அவருடைய சாட்சி கெட்ட விதமாக இருக்கிறது. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து நீங்களும் நானும் நடக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட இருந்து அவர் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன செய்தோம்? நாளைய பற்றி கவலைப்படுறதில்லை. 2-3 வருஷம் கழிச்சு என் பிள்ளை இப்போ தான் படிக்கா 10ஆம் கிளாஸு, அவள் 2 வருஷம் கழித்து காலேஜ் படிப்பா, அவளுக்கு இப்போயுமே காலேஜ் அட்மிஷனுக்கு இடம் வாங்கணும். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா நீங்கள் பிளான் பண்ணது ஒன்றும் நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இந்த ஊருக்கு வரும்போது பிளெயின் வரும்போது இந்த பிளெயின் போகணும்னு சொல்லி யாரையும் உட்காந்தா கேன்சல் பண்ணிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதுவும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கேன்சல் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், நீங்கள் பிளான் பண்ணது நடக்காது. ஐயா நம்ம பிளான் பண்ணது நடந்துருச்சுன்னா கர்த்தர் எதுக்கியா இருக்காரு? நம்ம பிளான் பண்ண நடந்துச்சுன்னா கர்த்தர் நம்ம ஏன் தேடாமல் இருந்துடலாமே. ஹல்லேலூயா. அந்த காலையிலே கர்த்தர் மூணு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. உங்கள் விசுவாசத்தை இந்த அழிந்து போகிற இந்த உலகத்து மேலே நீங்கள் வைக்காதீங்க. எனக்கு பிரியமானவர்கள் ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரத்தில் மாத்திரம் நீங்கள் விசுவாசத்தை வைப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கு. நம்ம காண மாட்டோம், ஆனால் அது நடக்கும். எப்படி நடக்கும் தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஐயா ஹல்லேலூயா. அவர் காக்கையை கொண்டு போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வழி அடைஞ்சிருக்கும், ஒரு வழி அடையும். உங்களுக்கு பல வழிகளை திறக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலையில் நாம் செய்ய வேண்டியது ஒன்று விசுவாசிக்கணும். ஆண்டவரே நாங்கள் உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் தகப்பனே, எங்களுக்கு எதிராக ஒரு செங்கடல் வந்தாலும் தகப்பனே, ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியால் உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தணும்னு சொல்கிறேன். விசுவாச நம்பிக்கையோடு நடக்க பரிசுத்தாவே நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு தேவன் புதிய வழிகளை திறப்பார் என்று சொல்லி 2 கைகளையும் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஐயா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். நமக்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்னன்னு சொன்னால், நமக்கு விசுவாசத்தில் கொஞ்சம் இல்லையா நம்ம யோசிச்சு போகணுமா போக வேண்டாமா, வரணுமா வர வேண்டாமா. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் மேலே விசுவாசம் ஆணித்தரமாக அனுப்பிச்சணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம் ஹல்லேலூயா எரிகிற அக்னி தீ நமக்கெல்லாம் 7 மடங்கு அக்னியை கொளுத்தி விட்டுட்டு ஹல்லேலூயா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போடுறாங்க. ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக்க, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. எங்களுடைய தேவனை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். எனக்கு அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க, எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு விட்டுட்டு சொன்னாங்க நம்ம செய்வோமா? எனக்கு பிரியமான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏனென்று சொன்னால்
அவருடைய விசுவாசம் கர்த்தரோடு கூட கர்த்தருக்கு மாத்திரம் பற்றி இருந்தது. கர்த்தரோடு கூட அவர்கள் இருந்தபடியினால இந்த வார்த்தைகளை சொல்ல பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கு கிருபை கொடுத்த அந்த காலை வேளையில் ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் மேலே மாத்திரம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து என்னையும் உங்களையும் நடத்த ஒரு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. நான்காவது நாம் பார்க்க போகிறோம், கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்ததின் காரணம். ஆமென் ஹல்லேலூயா. உபாகமம் 34 அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. மோசே நூனின் குமாரன் யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, மோசே யோசுவா மேல கை வைத்த உடனே அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். எப்படி மோசேக்கு இஸ்ரவேல் புத்திரர் கீழ்ப்படிந்தார்களோ அப்படியே யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரர் கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்க எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. எனவே ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டான். ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான இல்லையா, அன்னைக்கு ஞானத்தின் ஆவியால கர்த்தர் ஹல்லேலூயா மோசேயின் மூலமாக யோசுவாவை நிரப்பினார். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட நம்மை நடத்தி செல்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார்கள். எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. எனவே நம்ம வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. நமக்கு ஞானம் யார் தரன்னு சொன்னா கர்த்தர் தான் நமக்கு ஞானத்தை தர வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. அவர் ஞானத்தின் ஆவியை அருள்னதை பார்க்க எனக்கு பிரியமான யோசுவா ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி சொல்லும் பொழுது எப்படி நடத்தணும், என்ன செய்யணும்னு சொல்லி எல்லா ஞானத்தையும் ஹல்லேலூயா கர்த்தர் தந்து நடத்துகிற ஹல்லேலூயா நடத்துகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான இந்த காலவேளையில் ஹல்லேலூயா. எனவே அன்னைக்கு ஞானத்தின் ஆவியை யோசுவாவுக்கு கொடுத்து நடத்தின ஹல்லேலூயா தேவன் இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியோடு கூட இருந்து நமக்கு பரிசுத்த ஆவி நமக்கு தந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எந்த விதமான சந்தேகம் நாம் எல்லாருக்கும் தெரியும். யோவான் 14 அதிகாரம் 16 வசனம் எல்லாம் தெரியும். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, அவர் பிதாவை வேண்டிக் கொண்டாரா, அவர் நமக்கு யாரை கொடுத்திருக்காரா, எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நமக்கு தந்தருளுவார். எனக்கு பிரியமானே, நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் ஹல்லேலூயா நம்மை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நாம் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா அவர் எல்லா சத்தியத்திலையும் நம்மளை போதித்து நம்மை நடத்துகிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியோடு கூட நடக்க பரிசுத்த ஆவி நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்மோடு கூட எப்பொழுதும் கடைசி வரைக்கும் இருக்கிறது யாருன்னு சொன்னால் ஹல்லேலூயா பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன காரியங்களை பேசணும் எல்லாவற்றையும் நம்ம கற்றுக் கொடுத்து நமக்கு நல்ல ஒரு ஃபாதர் பாட்டு இருக்கு ஹல்லேலூயா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டப்படி அலைவதில்லை, அவர் சித்தம் போல வாழ்பவன் நான். நம்ம பாட்டு நல்லா பாடிடுறோம், ஆனால் இதன்படி நடக்குமா? நீங்களும் நானும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க பரிசுத்த ஆவி நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஐயா நல்லா இருப்பீங்க, எந்த நேரத்திலும் நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை வேதனைப்படுத்தாதபடி, தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து அவரை துன்பப்படுத்தாதபடி துக்கப்படுத்தாதபடி இருக்க பரிசுத்த ஆவியை நமக்கு கிருபை செய்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, யோசுவாவுக்கு எதை கொடுத்தாரா? ஞானத்தை அழுகிற ஆவியை கொடுத்ததன் மூலமாக கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தவர் தேவன் நடத்துகிற தேவனாக இருக்கான்னு சொல்லி பார்க்க. இந்த கால வேளையில் நீங்கள் ஞானத்தில் குறைவு இருக்கலாம், பிள்ளைங்களாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹல்லேலூயா ஞானத்தில் குறைவு இருக்கலாம். நீங்கள் கர்த்தர்கிட்ட மாத்திரம் நீங்கள் ஞானத்தை கேட்க வேண்டும். த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம் அண்ட் நாலேஜ். சில்ட்ரன் இங்கே இருக்கல தூங்கிட்டீங்களா? பாதி பேர் படம் நல்லா வரீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நோட்ஸ் எடுக்கலாம், வெரி குட், ஸ்தோத்திரம். அம்மா ஹல்லேலூயா. நோட்ஸ் எடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அங்கிள் இஸ் டெல்லிங் இஸ் காட் ஒன்லி ஏபிள் டு கிவ் யூ நாலேஜ். வேறு யாருக்கும் கர்த்தர் தான் ஞானத்தை நமக்கு கொடுக்க முடியும், கொடுக்க கூடும். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் நல்லா படிப்பீங்க ஹல்லேலூயா. ஆனால் ஹல்லேலூயா கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்தவங்கள நடத்த முடியும். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், யூ ஹேவ் டு ஃபியர் த லார்ட் அண்ட் ஹிஸ் வேர்ட், ஒபே ஹிஸ் வேர்ட்.
அப்படி நீ இருக்கும் பொழுது கர்த்தர் ஹல்லேலூயா உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தவர் உண்மையுள்ள தேவனாக இருக்க என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு பிரியமான யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாருங்க, தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நம்ம அப்ப என்ன நினையாம இருக்கிறோம், நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்கிற காரியங்களை மறந்து போய் இருக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியாராகிய தேற்றவாளன் நமக்கு நீ வரா நினைவு ஊட்டுகிற தேவனா இருக்கிற ஐயா. நம்ம சுயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஃப்ளஷில் அல்லது மனுஷ ரீதியாக பல காரியங்கள் நம்ம சிந்திக்கும் போது பல காரியங்கள் நாம் மறந்து விடுகிறோம், பல காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்து விடுகிறோம். ஆனாலும் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன செய்வார், அவர் நினைவூட்டி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில ஞானத்தில் குறைவாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவி சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் ஞானத்தை கொடுக்கிற ஆவியை கொடுத்து உங்களோடு கூட இருந்து நடத்தவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிற என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 1:8 நான் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். ஆமென். பாருங்க, ஹல்லேலூயா. ஐயா பரிசுத்த ஆவி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பரிசுத்த ஆவி உங்களோடு இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா, சாட்சிகளாக நாம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. யூதேயா சமாரியா எல்லா நாடுகளும் சொல்லியிருக்காரு. நம்ம எங்கே சாட்சியாக இருக்கணும், வீட்டில் சாட்சியாக இருக்க வேண்டும். நான் என் மனைவிக்கு சாட்சியாக இருக்கணும், என் மனைவி எனக்கு சாட்சியாக இருக்கணும், எங்களுக்கு என் பிள்ளைங்க என்ன செய்யணும், சாட்சியாக இருக்க வேண்டும். கொஞ்சம் நல்லா இருப்பிய நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பமாக சாட்சியாக இருக்க பரிசுத்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன செய்யணும், சாட்சி கொடுக்கணும். மோகன் பிரதர் நல்ல பிரதர், ஐசியூலே வெரி பெஸ்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்காக சொல்கிறேன். நிறைய பேர் மோகன் பிரதர் பற்றி சொல்லியிருக்காங்க, நல்ல சாட்சிகளை சொல்ல தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாற வேண்டும். நான் கிறிஸ்துவ என்று சொன்னால் மாத்திரம் போதாது, கிறிஸ்துவுடைய எல்லா ஹல்லேலூயா குண நலங்களும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவனை அறியாதவர்கள் நம்மை பின்பற்றி நடத்த ஹல்லேலூயா அது அவர்களுக்கு சாட்சியாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. எனவே நாம் எந்த இடத்துல போனாலும் தேவனுக்கு சாட்சியாக மாற பரிசுத்த ஆவி நமக்கு கிருபை தந்து நடத்துவாராக. எப்படி யோசுவாவோடு கூட ஹல்லேலூயா ஞானத்தின் அழுகிற ஆவி இருந்ததோ அதே போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருந்து போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒன்று செய்ய வேண்டும், அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியோடு இணைந்து நடக்கும் பொழுது அவர் நம்மை ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், யோவான் 16:13. நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமென். அவர் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் குமாரன் ஹல்லேலூயா பிதா குமாரன் நாமத்தினால மகிமைப்படும்படியாக அதை நமக்கு செய்கிற தேவனாக இருக்கு. அவர் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் கேட்கலாம், ஆமாம் பிரதர் நான் பல மாதமாக கேட்டுட்ருக்கேன் ஹல்லேலூயா, எனக்கு ஆனால் தேவன் ஒன்றும் கொடுக்கவே மாட்டேக்கார, தேவன் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேக்கார, எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருத, போராட்டம் மேலே போராட்டம் வருது, தடைகள் மேலே தடை வருதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா கர்த்தர் சொல்கிறார், ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிற எனக்கு பிரியமான ஹல்லேலூயா நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்தீர்களோ அந்த காரியத்தை அவர் சித்தமான ஏற்ற வேளையிலே உங்களுக்கு நடத்தி தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கொஞ்சம் டைம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அந்த டைம் கொடுத்து அந்த சோதனை வழியாக நம்ம நடத்தும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்பட ஹல்லேலூயா அவர்கள் இன்னும் ஹல்லேலூயா நெருங்கி வாழுகிற பிள்ளைகளாக நாம் மாற கர்த்தர் நம்ம பழக்குவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம படித்து முடித்த உடனே எல்லாரையும் கொஞ்சம் நினைச்ச மாட்டாங்க, வேலைக்கு விட மாட்டாங்க. அப்பண்டிஸ் ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? ஹல்லேலூயா. படித்து முடித்ததை நம்ம செய்யும்பொழுது ஒருத்தர் நினச்சிவார், நம்ம கூட இருந்து பார்ப்பார், ஒழுங்காக செய்தானா ஒழுங்காக செய்யலான்னு சொல்லி நினச்சிவார்
பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்படி என்ன செய்யணும், அவர் பழக்குவிக்கிற ஹல்லேலூயா தேவனாக இருக்கிறார். நீங்கள் கஷ்டத்தின் ஊடாக போனாலும் இந்த கஷ்டத்தில் நீங்கள் எப்படிலாம் போகிறீங்கன்னு சொல்லி அந்த கஷ்டத்தை தாங்கி நடத்துகிற பலனை கொடுத்து சில காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் எப்படி கற்றுக் கொடுப்பான்னு சொன்னால், நீங்கள் ஒருத்தர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பீங்க. ஹல்லேலூயா. கஷ்டம் வரும்போது அந்த ஆளை காணாமல் போயிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் மேலே நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அவர் ரொம்ப பெரிய போஸ்ட்டில் இருக்கார், அவர் நினச்சா எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவார் நினச்சிருப்பீங்க. அந்த நேரத்தில் அவருக்கு அந்த போஸ்ட்டு காணாமல் பெய்யும். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. ஐயா, உங்களுடைய விசுவாச நம்பிக்கையை நீங்கள் மனிதர் மேலே வைக்கும் பொழுது நீங்கள் ஏமாற்றப்பட்டு போகி விடுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம், நீங்களும் நானும் விசுவாசம் யார் மேலே வைக்க வேண்டும்னு சொன்னால், தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்து இம்மட்டுமாக உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற தேவன். ஹல்லேலூயா. எப்படி யோசுவாவோடு கூட ஹல்லேலூயா தேவன் இருந்து நடத்தினாரோ அப்படி நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தேவனிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை அவருக்கு விருப்பப்படி நடத்தவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்கிற எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆமென். எனவே பரிசுத்த ஆவியானவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்து நடத்தும் பொழுது அவர் சகல சத்தியத்தின்படி நடத்தவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். எனவே இந்த காலவெளியில் நம்ம யாருக்கு ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். யோசுவா செய்த காரியம், யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். யோசுவா, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசமணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க யாரை எந்த தேவர்களையும் அவங்க சேவிக்கட்டும். ஆனால் யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஐயா, நம்மளும் நம்ம வீட்டாரும் கர்த்தரை மாத்திரம் சேவித்து நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஐயா, எங்களை யார் கொன்று போட்டாலும் நாங்கள் கர்த்தரை சேவிக்க மாத்திரம் நாங்கள் செய்வோங்கிற அந்த விசுவாச நம்பிக்கையோடு கூட ஹல்லேலூயா அந்த வைராக்கியத்தோடு கூட கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் ஹல்லேலூயா உங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஹல்லேலூயா நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக ஹல்லேலூயா எப்படி யோசுவா அவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரியாது இருந்தானோ அதே மாதிரி எப்பொழுதும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் பிரியாத பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடி ஹல்லேலூயா எப்படி யோசுவா கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்திருந்தாரோ அதே விசுவாசத்தோடு கூட நடக்க ஹல்லேலூயா நமக்கு தேவன் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாதபடி காரியம் மாறுதலாக இருக்கிற காரியத்தை மாத்திரம் பார்க்காதபடி நம்ம விசுவாச நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைத்து நாம் நடக்கும் பொழுது கானான் தேசத்துக்கு நம்ம கொண்டு சேர்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடி ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடி தேவனுக்கு நாம் உத்தமமாய் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் நாம் மாறும் பொழுது அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருந்து நடத்தவர் ஹல்லேலூயா உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு பிரியமான ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஞானத்தை அல்லது ஆவியை கொடுத்து நம்மை ஹல்லேலூயா நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடி எப்படி யோசுவா சொன்னானோ நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னபடி எப்பொழுது நாம் கர்த்தரை மாத்திரம் சேவிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஒரு நிமிஷம் ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க தகப்பனே. அப்பா ஹல்லேலூயா இந்த உலகத்தை பார்க்கல ராஜா நாங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் உள்ள மக்களை பார்க்கல ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் உள்ள பொருளை பார்க்கல, பணத்தை பார்க்கல, பட்டத்தை பார்க்கல ஹல்லேலூயா, வேலையை பார்க்கல. ஆனாலும் கூட கர்த்தர் ராஜா ஹல்லேலூயா ஆண்டவரே வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இந்த காலையில் உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்க. எப்படி யோசுவாவோடு கூட இருந்து நடத்துறீங்களோ அப்போ அதே போல் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ரபா ஷிகத லனரி ஹல்லேலூயா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, இருளற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாம நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாம நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானா. என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாம நான் வாழ முடியாது. நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காலையில் ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது. ஆண்டவரே, எங்க பக்கத்தில் இருந்து எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களுக்கு போதித்து, எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, எங்களுக்கு உணர்த்தி அப்பா ஹல்லேலூயா எங்களை கண்டித்து எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசுவாவோடு கூட இருந்த தேவன் இந்த காலையில் எங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம், உங்களுடைய விருப்பம் மாத்திரம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல,
என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில், என்னுடைய வேலை காரியங்களில், என்னுடைய எதிர்காலங்களில் அப்பா நடக்க, என்னுடைய ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பில் நடக்க என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க. என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் யாரையும் நம்பாம ஆண்டவருடைய எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மேலே மாத்திரம் ஆண்டவரே வைத்து நாங்கள் நடக்க என் தேவன் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து, அப்படிப்பட்ட பலனை தந்து பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் நடத்துங்க, நீங்கள் நடத்துங்க. நீங்கள் அப்படியே செய்யப்படுவதற்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறவங்க அன்புள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.